ரீசென்ட் டேஸ்ல நெறைய கேஸஸ் கிட்னி ஸ்டோனா தான் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பயங்கரமான இடுப்பு வலி, இல்ல யூரின்ல இன்ஃபெக்ஷன், யூரின்ல பிளட், இல்லன்னா ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருந்தா, அது வந்து கிட்னி ஸ்டோனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல கிட்னி ஸ்டோன்க்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்றேன். இந்த வீடியோ பாருங்க. வெல்கம் டு கே ஆயுர்வேதிக் ஹெல்ப்லைன். நான் டாக்டர் சுதரி அஜய்குமார். கிட்னி ஸ்டோன் எதனால வருது? ரொம்ப கம்மியான தண்ணி குடிச்சா, நீங்க எடுத்துக்கிற உணவுல வந்து சால்ட் அண்ட் சுகர் அதிகமா எடுத்துக்கிட்டா, இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி, இல்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரும். என்ன பண்ணலாம்? ஸ்டோனோட வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா சில கேஸ்ல மறுபடியும் கிட்னி ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நத்திங் டு வரி. ஆயுர்வேதால ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. நீங்க நிறைய மெடிகேஷன்ஸ் போகாம பத்தர் சத்தாதி இந்த சிங்கிள் ஜூஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ட கொடுக்கும். இந்த பத்தர் சத்தாதி ஜூஸ் உங்களோட கிட்னி ஸ்டோனை கியூர் பண்றது மட்டும் இல்லாம உங்க பாடிக்கு ஒரு நல்ல டீடாக்ஸா இருக்கும். இந்த ஜூஸ்ல உங்களோட கிட்னி ஸ்டோனை கியூர் பண்ற ஹெர்ப்ஸ் லைக் பாஷான் பெட், கோகாரா, பிராமி, அம்லா, குட்கி, கிலாய் மாதிரி இன்னும் 6 வகையான ஆயுர்வேத மூலிகைகளை பிளெண்ட் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இந்த ஜூஸ் இஸ் ஃபுல்லி நேச்சுரல், நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ ஆடட் சுகர் அண்ட் ஜிஎம்பி சர்டிஃபைட். கன்சியூம் பண்றது ரொம்ப ஈஸி. பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ்ல 30 ml ஆஃப் இந்த ஜூஸ் அண்ட் 30 ml ஆஃப் வாட்டர் நீங்க ஆட் பண்ணி ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை நீங்க மார்னிங் எம்டி ஸ்டமக்கும் நைட் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு குடிச்சிட்டு வாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட். இன் கேஸ் உங்க கிட்னி ஸ்டோன் உங்க கிட்னி அஃபெக்ட் பண்ணுது இல்ல அதர் ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா நீங்க ஆபரேஷன் பண்றது நல்லது. ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு உங்க ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிராப் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு டிஎம் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க பேஜ் பயோலயும் உங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க அங்கேயும் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.